வெஜிடேரியன் டயட்டில் புரோட்டீன் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்விங்க. இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த அசைவம் சாப்பிட்றவங்க. ஆனால் உண்மை அதல்ல. எல்லா பருப்பு வகைகளிலும் புரதம் இருக்கிறது. நட்ஸ் இருக்க, பூமிக்கு அடியில் விளையக்கூடிய நட்ஸு, கிழங்கு, இப்போ அவரை போன்ற லெகிமினஸ் பிளான்ட்ஸ், இப்படி தோலை வச்சா 5-6 பருப்பு வெளியே விழுகும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே புரதம் இருக்குது. இந்த புரதம் போதுமானதா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லைன்னு சொல்கிறாங்க. யார்? அசைவ உணவு விரும்பிகள். சரி, புரதத்துக்காக சாப்பிட்றீங்கள, எவ்வளவு சாப்பிட்றீங்க? நீங்கள் மருத்துவ ரீதியாக பார்த்தா ஒரு மனிதனுக்கு தேவையான புரதம் என்பது இவ்வளவு பெரிய பீஸ் மட்டன் சாப்பிட்டா போதும். இவ்வளவு பெரிய பீஸ் சாப்பிட்டா போதும். அதுவே தேவைக்கு மேலே. ஆனால் என்ன நடக்குது? எல்லாம் ஒரு பீஸ் சாப்பிட்டு எந்திரிச்சிடுறாங்களா முனிவர் மாதிரி? இல்லையே. 50 கிராம், 100 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோ, நான் 2 கிலோ கூட சாப்பிடுவேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறவங்க எத்தனை பேர்? இவங்கெல்லாம் புரோட்டீனுக்காக சாப்பிட்றாங்க. நாக்கு சுவை, நாக்கு அந்த சுவைக்கு அடிமையாகிடுது. அப்போ என்ன ஆகுது? எக்ஸசிவ் புரோட்டீன், தேவைக்கு அதிகமான புரதம், அது கொழுப்பாக மாறுகிறது. இன்னும் பல பல விளைவுகள் ஏற்படுது பயாலஜிக்கலாக.